வணக்கம், நான் உங்கள் முத்துக்குமாரி. நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் மறக்காமல் கொடுத்துக்கோங்க. ஸோ தட் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ப்ராப்பராக நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அக்டோபர் மாதத்துக்கான மாதராசி பலன் அக்டோபர் 2024 எப்படி இருக்க போகுது அதை தான் பார்க்க போகிறோம். அது என்னங்க மாதராசி பலன்னு கேட்டிங்கன்னா, வருட கிரகங்களான குரு, ராகு, கேது, சனி எல்லாரும் அதே இடத்துல தான் இருக்கிறாங்க. பட் மாதக்கோள்கள்னு இருக்குது. அதாவது மாதந்தோறும் இந்த கிரகங்கள்லாம் பெயர்ச்சி ஆகிட்டே இருக்கும். அது என்ன கிரகங்கள்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், சந்திரனும் கூட. ஸோ இந்த கிரகங்கள்லாம் மாறுதல் அடையுது. சூரியனும் புதனும் கன்னியிலிருந்து அக்டோபர் 10, 17ஆம் தேதிகளில் துலாம்குள்ளே வராரு. துலாமில் இருந்த சுக்கிரன் அக்டோபர் 13ஆம் தேதி விருச்சிகத்துக்குள்ளே போகிறாரு. செவ்வாய் மிதுனத்தில் இருந்த செவ்வாய் கடகத்துக்குள்ளே வராரு அக்டோபர் 20ஆம் தேதி. சந்திரன் 2.25 நாளைக்கு ஒருக்க மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய கிரகம். அக்டோபர் பாதிக்கு மேலே பௌர்ணமி அமைப்பில் இருக்கிறாரு. நல்லாயிருக்கு. சரிங்க, இந்த பிளானட்டரி டிரான்சிட் எல்லாருமே என்ன மாதிரியான வாழ்வியல் மாற்றங்கள், பொருளாதார மாற்றங்கள், மன ரீதியான மாற்றங்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகுது அப்படிங்கிறத தான் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் நாம் இப்போ பார்க்கக்கூடிய ராசி துலாம் ராசி. வெரி அட்ராக்டிவான ராசி. ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவ். நல்ல ஒரு பர்சனாலிட்டி அப்படிங்கிறது இருக்கும். எதுலேயுமே ஒரு நீட்னஸ், ஒரு ஜென்டல்னஸ் அப்படிங்கிறது இருக்கும். அப்பேற்பட்ட துலாம் ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது? ராசிநாதன் சுக்கிரன் 2ஆம் இடத்துல, வீடு கொடுத்த செவ்வாய் அக்டோபர் 20 வரைக்கும் சூப்பராக இருக்கிறாரு. அப்போது ராசிநாதன் நல்லா இருக்கிறாரு. ராசிநாதனுக்கு குருவுடைய பார்வை இருக்குது. சுக்கிரனும் அந்த குருவை திருப்பி பார்க்குறாரு. அப்போது 2, 8ஆம் இடம் ஆக்டிவேட் ஆகுது. 2, 8ங்கிறது பணவரஸ்தானம், எதிர்பாராத பணவரவு. அந்த பணவரவுனால ஒரு நிம்மதி, ஒரு ரிலாக்ஸேஷன்ஸ், நிம்மதி, ஒரு பாரத்தை நான் இறக்கி வச்சுட்டேன், தலையில் ரொம்ப நாளாக சுற்றிக்கிட்டு இருந்த மூட்டையை நான் இறக்கி வச்சுட்டேன்னு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த அக்டோபர் மாதம். ஒவ்வொரு செக்டாருக்கும் எப்படிங்க இருக்குது? தொழிலில் இருக்கேன். நான் ஒரு துலாம் ராசி. நான் வேலையெல்லாம் பார்க்கலங்க. நானே சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்கேன். எனக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, 6ஆம் இடம் நல்லா தான் இருக்குது. 6ஆம் இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லை. 6ல் ராகு இருக்கிறது நல்லது. 6ஆம் அதிபதி 8ல் இருக்கிறாரு. பட் சுக்கிரனுடைய பார்வையும் சேர்ந்து விடுது. அப்போது சூப்பராக இருக்குது. தொழில் பண்ணுறவங்களாம் நல்லாவே முன்னேறக்கூடிய ஒரு மாற்றம். ரொம்ப நாளாக ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், இந்த மாதம் மாதிரி எனக்கு லாபமே கிடச்சதில்லைன்னு கூட நீங்கள் யோசிப்பீங்க. ஏன்னா 2, 8 சூப்பராக இருக்குது. அதேமாதிரி 6ஆம் அதிபதி 8ஓடு சம்மந்தப்படுறாரு. அப்போ நிச்சயமாக தொழில் மூலமாக வரக்கூடிய இரட்டிப்பு லாபம் அப்படிங்கிறத காட்டுது. நல்ல என்ஹான்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். தொழில் நீங்கள் நல்லாவே முன்னேறலாம். உங்களை சார்ந்திருக்கிறவங்க நீங்கள் முன்னேற்றக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் இந்த மாதத்துக்கு இருக்குது. நான் தொழிலெல்லாம் இல்லை, நான் வேலையில் இருக்கேன். எனக்கு எப்படி இருக்குது? வேலையில் ஆல்ரெடி பிரச்சனை இருக்குது. 10ஆம் இடம் அந்தளவுக்கு நல்லா இல்லை. இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனால் அக்டோபர் 20ஆம் தேதிக்கு முன்னே வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது துலாமுக்கு. ஸோ வேலை ரொம்ப நாளாக நான் தேடிட்டுருக்கேன்னா அக்டோபர் 20க்கு முன்னாடி கிடச்சிரும். அதே மாதிரி 7ஆம் அதிபதியான செவ்வாய் அக்டோபர் 20க்கு மேலே நீசமாகிறாரு. 7 அப்படிங்கிறது உங்களுடைய கணவனையோ மனைவியையோ குறிக்கும். அந்த செவ்வாய் இப்போ புதனில், அதாவது கன்னி மிதுனத்தில் இருக்கிறாரு. இனிமேல் கடகத்துக்குள்ளே வரப்போகிறாரு. மிதுனத்தில் பகையாக இருக்கிற செவ்வாய் கடகத்துக்குள்ளே நீசமாவார். ஆனாலும் அந்த டைம் பீரியடில், அதாவது அக்டோபர் 20க்கு மேலே சந்திரன் பௌர்ணமி அமைப்பில் வர்றதுனால கண்டிப்பாக நல்லா தான் இருக்க போகுது. கணவன் மனைவி அப்படிங்கிறவங்களோட உறவும் நல்லா இருக்க போகுது. கல்யாணத்துக்கு நீங்கள் அலையன்ஸ் எதுவும் பார்த்துட்ருக்கீங்கனாலுமே அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஈஸியாக அலையன்ஸ் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் ஆகிடும். சரிங்க, குழந்தை பிராப்தம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது? குழந்தை பாக்கியம் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, 5ஆம் அதிபதி நல்லா இருக்கிறாரு. 5ஆம் அதிபதியோட ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்குது. சனி அங்கேயே ஆட்சியாக இருக்கிறாரு. பெண் குழந்தை யோகம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நிறையா துலாமுக்கு. ஸோ அக்டோபர் மாதம் ஜனிக்கக்கூடிய கரு பெண் குழந்தையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெண் குழந்தை பிறந்து அதுவும் அதிர்ஷ்டகரமான மகாலட்சுமி யோகம் உடைய பெண் குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம்? ராசிநாதன் சுக்கிரனே 2ல், சுக்கிரன் 2ல் இருக்கும்போது அது மகாலட்சுமி யோகம் அப்படிங்கிற ஒரு அபரிவிதமான தனலாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சரி, ஓகே. எங்களுடைய ஹெல்த் எப்படி இருக்கும்? ஹெல்த் வைஸ் நாங்கள் எப்படி இருக்கோம்? ஹெல்தி, வெரி ஹெல்தி. எந்த பிரச்சனையும் இல்லை. துலாமுக்கு எந்த ஹெல்த் இஷ்யூஸும் இல்லை. இருந்த ஹெல்த் இஷ்யூஸும் மட்டுப்படுது. நல்லாவே ஒரு ட்ரீட்மெண்ட், மருந்து மாத்திரைலாம் எடுத்து உங்களை நீங்கள் நல்லா இம்ப்ரூவைஸ் பண்ணுறீங்க. அதே மாதிரி நல்ல லைஃப் ஸ்டைல் வரும். நல்ல ஒரு நீட்டாக சாப்பிட ஆரம்பிக்கணும். கொஞ்சம் லிமிட் பண்ணி சாப்பிட்ணும். உடம்பை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். மனசை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். இந்த மாதிரிலாம் நல்ல விஷயங்கள் நீங்கள் கற்றுக்க ஆரம்பிப்பீங்க. நிறைய விஷயம் தெரிஞ்சுப்பீங்க. ஏன்னா 12ஆம் இடம் நல்லா இருக்குது. 12ல் கேது இருக்கும்போது ஆராய்ச்சிக்குள்ளே போயிட்டே இருப்பாங்க. ஏன் இது ஏன் இப்படி இருக்குது? அது ஏன் அப்படி இருக்குது? ஏன் இது இப்படி இருக்கக்கூடாது? இந்த மாதிரி
அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங்னு சொல்லுவோம். நம்ம ஒரு ப்ரொஃபஷனில் இருப்போம், அதை தவிர்த்து நம்ம வேறு எதுவும் யோசிக்கக்கூடாதுன்னா அது தேவையில்லாத ஒரு விஷயம். நம்ம யோசிக்கணும். நமக்கு அறிவு பசி அப்படிங்கிறது இருக்குது. அப்போ நிறைய விஷயத்தை யோசித்து நம்ம கற்றுக்கிறதுக்கான ஒரு பிராப்தம் அப்படிங்கிறதும் இந்த மாதத்தில் இருக்குது. வெளிநாட்டு யோகம் எப்படி இருக்குது? நல்லாயிருக்கு. வெளிநாடு போகணுன்னு முயற்சி பண்ணுறீங்கன்னா தாராளமாக போகலாம். ஏன்னா 8ஆம் இடம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. 12லேயும் கேது தான். ஸோ வெஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு கூட கேது சப்போர்ட் பண்ணுவார். எஜுகேஷன் எப்படி இருக்குங்க? காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ்லாம் நாங்கள் படிக்கலாமா? 4ஆம் அதிபதி 5ல் நிறைய செலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். கவர்மெண்ட் ஜாப்ஸே நிறைய பேருக்கு கிடைக்கும். ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் நிறைய செலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். பேங்கிங் எக்ஸாமினேஷன்ஸ்லேயும் செலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் 2ஆம் இடம் ரொம்ப பலன்னு இருக்கிறதுனால குடும்பம் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. ஆற்றில் போட்டாலும் அளந்து போட வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் கவனமாக இருங்க. அதே மாதிரி எமோஷன்ஸ் உங்களை ஓவர்டேக் பண்ணும். எமோஷன்ஸும் இருக்கணும், இன்டெலிஜென்ஸும் இருக்கணும். ஒன்று ஓவர்டேக் பண்ணுச்சுன்னா பிரச்சனை தான். ரெண்டையுமே ஒரே தளத்தில் கொண்டு போங்க. பாசமும் இருக்கணும், உங்கள் பண தேவை அப்படிங்கிறதுலையும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். என்ன காரணம்னா 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரனை 8ஆம் இடத்துலேருந்து குரு பார்க்குறாரு. இந்த ஒரு பர்டிகுலர் மந்த்துக்கு மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. குடும்ப நபர் சொல்கிறாங்கன்னு யாருக்காவது பணம் கொடுக்கறது, இல்லை தேவையில்லாத ஒரு விஷயம் பணச்சிக்கலில் போய் மாட்டுறது அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எதை நம்புகிறோம், யாரை நம்புகிறோங்கிறதுல ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது பர்டிகுலராக இந்த அக்டோபர் மந்த்துக்கு ரொம்பவே அவசியம். ஓவராலாக நிறைய விஷயங்கள் துலாமுக்கு பாசிட்டிவாக தாங்க இருக்குது. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தது வெறும் ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் தான். உங்கள் ஜாதகத்துக்கான பிரத்யேக பலன் தெரியணும். உங்கள் தசா புத்தி என்ன நடக்குது, அந்த தசாநாதன் எங்கே இருக்கிறாரு, என்ன பலனை கொடுக்குறாரு, என்ன நடந்தது, நடந்துகிட்ருக்கு, என்ன நடக்க போகுது, எல்லாத்தையும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா கீழே கொடுத்துருக்க என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி என்னுடைய அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு ரொம்பவே சிம்பிளான லைஃப் ஸ்டைல் ரெமெடிஸ் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். அதாவது வாழ்வியல் பரிகாரங்கள். இதை செஞ்சு பெனிஃபிட் ஆனவங்க நிறைய பேர். நீங்கள் டெய்லி காலையில் எந்திக்கிறது, தூங்குறது, குளிக்கிறது, சாப்பிட்றது, அந்த மாதிரி அன்றாடம் செய்யக்கூடிய செயல்களை செஞ்சே உங்களுடைய கர்மாக்களை நீங்கள் வந்து கழிக்க முடியும். அதுதான் இந்த வாழ்வியல் பரிகாரங்கள். இதை செஞ்சு நிறைய பேர் பெனிஃபிட்டாக இருக்காங்க. அதே லைனில் நீங்களும் இடம்பெறணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் துலாம். நன்றி, வணக்கம்.